இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1945 வருடம் 2 நகரம் ஹிரோஷிமா நாகசாக்கி என்ற ஜப்பானிய நகரத்தில் அமெரிக்கா ஒரு அணுகுண்டை போட்டாங்க. உலகமே சொன்ன ஒரு வார்த்தை, அந்த 2 நகரத்துலேயும் இனிமே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுன்னு சொன்னாங்க. உலகமே அவங்கள ஒதுக்கிட்டாங்க. ஆனால் முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நகரத்து மக்கள் முடிச்சு காட்டினாங்க. பொருளாதாரத்துலேயும் சரி, வாழ்வாதாரத்துலேயும் சரி, அவங்க இப்போ செழிப்போங்கி இருக்காங்க. உலகத்துக்குரியவங்களே உலகத்தை ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. நம்ம கிறிஸ்துக்குரியவர்கள் உலகமே உங்களை ஒதுக்கினாலும் வெறுத்தாலும் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்று 1 யோவான் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருங்க, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.